வானத்துல இருந்து ஏதோ ஒரு ஸ்டீல் கம்பி மாதிரி வந்து அங்க இருக்க சிவப்பு பயல்களை உள்ள இழுக்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு அங்கிள் ஒரு பொண்ணுக்கு பிளட் டொனேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த சிவப்பு கலர் குட்டி பயலுக கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போய்கிட்டு இருக்கானுங்க. இப்ப அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள அந்த குட்டி சிவப்பு பயலுக வந்திருக்கானுங்க. அவர்கள் அவளின் உடம்புக்குள்ள வந்து செயலாற்ற தொடங்கி விட்டார்கள். அப்ப அந்த பொண்ணு இரும்பரா என்னடான்னு பார்த்தா திடீர்னு வைரஸ் உள்ள நுழைஞ்சிட்டானுங்க. ஒட்டுமொத்த ரத்த சிவப்பணுக்களையும் இந்த வைரஸ் வந்து போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்குங்க. அப்ப ஒரே ஒரு வெள்ளை பையன் வந்து அந்த வைரஸ் எல்லாம் போட்டு துவைச்சு எடுத்து வந்த வழியை அனுப்பி விட்டுறான். இவன் வேற இந்த உடம்புல என்ன வேலை பாக்குறான்னு தெரியல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு பொண்ணு புது ஆக்சிஜனை மாட்டலான்னு வருது. ஆனா அந்த பெட்டிக்குள்ள புது ஆக்சிஜனுக்கு பதிலா ஆக்டோபஸ்க்கு அரைக்குறையா பிறந்த ஒரு வைரஸ் ஒன்று இருக்கு. நம்ம வெள்ளை பையன் அங்கேயும் வந்துடுறான். இது கூட சண்டை போட்டு நாசாக விரும்பப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து வேகமா கூட்டிட்டு ஓடிடுவான். அந்த அரைக்குறை வைரஸும் பின்னாடியே துரத்திட்டு வரும். அப்ப ஒரு பட்டன் அழுத்துவான். ஒரு லேசர் லைட் வந்து அந்த வைரஸ் அலேக்கா பார்சல் பண்ணி அனுப்பிச்சு விட்டுரும். அதுவும் அப்படி இப்படின்னு சுத்தி நேரா ஒரு ராக்கெட்டுக்குள்ள போயிடுது. அந்த ராக்கெட் மேல போய் டமால்னு வெடிச்சது. அந்த பொண்ணை இரும்புவா. அப்புறம் இந்த பக்கம் இன்னொரு பொண்ணு அவளோட கிறிஸ் கிட்ட கடலை போட்டு இருப்பா. இவளுக்குள்ள இருக்க குட்டி பிள்ளைகளும் ஆட்டம் பாட்டம்னு இருக்கானுங்க. அப்ப தெரியாம இவளை யாரை இடிச்சு விட்டு போனோன்னு அவ காலில் அடிபட்டுறது. அந்த குட்டி பிள்ளைகள் இடத்துல ஒரு பெரிய ஓட்டையே விழுந்துடுது. அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காண்டி அங்க இருந்த குட்டி குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து கேண்டியை யூஸ் பண்றானுங்க. அப்ப இங்க இன்னொரு பொண்ணுக்கு தலைவலி வேற. ஏகப்பட்ட ஹெல்மெட் போட்ட வைரஸுங்க இருக்கு. அதுங்க எல்லாத்துக்கும் முடிவு கட்ட வழக்கம் போல நம்ம வெள்ளை பையன் வந்துட்டான். அதுக்கப்புறம் இங்க ஒருத்தர் கார் ஓட்டிட்டு போகும்போது வயிறு வலிக்குது. உள்ள பார்த்தா ஒரு பக்கம் சுமோ கூட்டம், இன்னொரு பக்கம் ஜிம்பாய் கூட்டம். ரெண்டு பேருக்கு நடுவுல பெரிய போரே நடக்குது. நடுவுல நம்ம சிவப்பு பசங்க மாட்டிக்கிட்டானுங்க. அப்ப குகைக்குள்ள இருந்து பேட்ஸ்மேனோட ஒரு கும்பல் இருக்கு. இவனுங்களும் அதை போக விடாம அடைச்சு நிக்கிறானுங்க. நம்ம பையன் இங்க ரோட்ல மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் போட்டுக்கிட்டே பாத்ரூமுக்கு போயிடுறான். அப்புறம் அவனுக்கு அந்த கருப்பு கும்பலை விட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு மனசே வருது. அப்புறம் இங்க ஒரு பொண்ணும் பையனும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவளுக்குள்ள இருந்த வெள்ளை பயலுக எல்லாம் சேர்ந்து ஒரு குட்டி வெள்ளை பையனை தூக்கிட்டு போய் ஹீட்ல வைக்கிறாங்க. அவனும் உடனே வெனம் வைரஸா மாறிடுறான். அது மட்டும் இல்ல அட்டாக் வர பண்றான். இங்க பார்த்தா அந்த பொண்ணுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்து அப்படியே மயங்கிடுறான். அந்த குட்டி உலகமே டேமேஜ் ஆயிருக்கு. இங்க இந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கா. உள்ள ஏகப்பட்ட வெள்ளை வெனம் வைரஸுங்களோட நம்ம பயலுக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த வெனம் வைரஸுங்க அங்க இருக்கவங்களோட ரத்தத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணுக்கு ரத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.